என் லைஃப்பில் மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏசப்பாவை அதிகமாக நேசிக்கிறேன், நான் ஏசப்பாவை தானே பின்பற்றேன்னு அழுது புலம்பி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது உங்கள் கண்ணீருக்கான பதில் இந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் லைஃப்பில் சோதனையை ஏசப்பா அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் உங்களை அதிகமாக நம்புகிறாருங்கிறது தாங்க. அவர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு உங்களை சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. என் பிள்ளை எவ்வளோ சோதனை வந்தாலும் என்னை விட்டு போகாது, என்னை தூஷிக்காது, என் மேலே இருக்க விசுவாசம் அதை கண்டிப்பாக இந்த சோதனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் உங்களை அவர் அதிகமாக நம்புறனால தான் உங்களுக்கு இந்த சோதனை அலோவ் பண்ணுறாரு. பைபிளில் அப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யோபு பிதாப்பா சாத்தான் கிட்ட யோபுவை குறித்து ஒரு சாட்சி மாதிரி சொல்கிறாரு. நீ இந்த உலகத்தில் யோபுன்னு ஒரு மனுஷனை பார்த்தியா? அவன் என்னோட பிள்ளை, அவன் எவ்வளோ உத்தமனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு சாத்தான் சொல்கிறான், அவன் ஏன் உங்களுக்கு பயந்து உத்தமனாக இருக்கான்னா நீங்கள் அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது பிதாப்பா அவனை சோதிக்கிறதுக்காக சாத்தானுக்கு அலோவ் பண்ணுறாரு. யோபு எத்தனையோ சங்கடங்களை ஃபேஸ் பண்ணி கூட அவர் தன்னோட பிறந்த நாட்களை தான் திட்டினாரே தவிர கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. அவர் கர்த்தர் மேலே இருக்க விசுவாசம் அவருக்கு குறையவும் இல்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், அவர் நாம மகிமை பண்ணட்டும் தான் சொல்லுவார். ஒருத்தனோட திராணி எவ்வளோ அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். எவ்வளோ கொடுத்தா இவன் தாங்குவான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவர் ஒருவேளை உங்கள் லைஃப்பில் சோதனையை அனுமதிக்கிறார்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ இல்லை யாரோட பேச்சையும் கேட்டு கர்த்தரை தூஷிச்சுட்டு கர்த்தரை விட்டுட்டு பிற தெய்வங்களையோ இல்லை பிற வழிபாடுகளையோ பிற விஷயங்களையோ தேடி போகாதீங்க. ஏன்னா யோபு கடைசி வரைக்கும் கர்த்தர் மேல் இருக்க விசுவாசத்தை விடாமல் இருந்தனால தான் அவரை தேவனால் ஆசீர்வதிக்க முடிஞ்சுது. முந்தின டைமை காட்டிலும் இரட்டத்தனையான நன்மையை யோபுக்கு கர்த்தரால் கொடுக்க முடிஞ்சுது. யோபு மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயே எத்தனை பேர் நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், இப்போ பாரு நான் எவ்வளோ உயர்வாக என்னை வச்சுருக்காரு, நான் வாடகைக்கு வீடு இல்லாமல் இருந்தேன், இப்போ எனக்கு 2 வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எத்தனை பேரோட சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம். அவங்களுக்கு செஞ்ச கர்த்தர் நமக்கு செய்யாமல் போகிறது எப்படி? அவர் நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்திருக்க சோதனையை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. உங்களுக்கும் யோபுவை மாதிரி இரட்டத்தனையான நன்மை கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.